எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றோ. கச்சு பெருநாளை முன்னிட்டு 16ஆம் திகதி தொடக்கம் 19ஆம் திகதி வரை இலங்கை தூதரகம் மூடப்பட்டிருக்கும் என்பதை அறியத் தருகின்றோம். இதே நேரத்தில் அவசர தேவையுடையவர்கள் தூதரகங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற விசேட தகவலும் சொல்லப்படுகின்றது. குவைத்தினுடைய பொது மன்னிப்பு காலம் 6ஆம் மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே குவைத்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் இதுவரை பொது மன்னிப்பின் அடிப்படையில் தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளாதவர்கள் இந்த 10 நாளும் முயற்சிகளை மேற்கொண்டு தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு தாயகம் சென்று வாருங்கள். சென்ற பிறகு புதிய வீசாவில் குவைத் மண்ணுக்கு பணியாற்றுவதற்கு வாருங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டரம்பட்டு பெருங்குளத்தூர் ராஜவீதி பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம். இவருடைய ஜனாசா தாயகம் செல்கின்றது. இவர் கடந்த 12ஆம் திகதி பணியின் போது விபத்து ஏற்படுத்தி உயிரிழந்து விட்டார். இவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதோடு அன்னாரது பூதகுடல் குவைத் நாட்டிலிருந்து அல் ஜசீரா விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. பின்பு அங்கிருந்து சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. பூதகுடலை பார்க்க வரும் நபர்கள் 1 மணிக்கு சபா மருத்துவமனைக்கு வரவும் என்றும் தொடர்புகளுக்கு 65 67 07 27 அலிபாய் தகவல் சொல்லியிருக்கின்றார். தகவல் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம். குவைத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அறுப்பதற்காக இறைச்சி கூடத்துக்கு கொண்டு செல்லப்படும் ஆடுகள். குவைத்தில் ஒரு இறைச்சி கூடத்தில் ஈதலதா பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் தங்கள் ஆடுகளை அறுப்பதற்காக கொண்டு வருகின்றார்கள். இஸ்லாமியர்கள் பாரம்பரியமாக விலங்குகளை அறுத்து இறைச்சிகளை குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்கின்றார்கள். மனித உரிமைகளுக்கான குவைத் சொசைட்டி சுகமான மங்காப் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அன்புக்குரியவர்களுக்கும் தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். குவைத்தில் மங்கா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 50 நபர்கள் உயிரிழந்திருந்தார்கள். இதில் 46 நபர்கள் இந்தியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் தீயணைப்பு படை வீரர்கள் மங்கா பகுதியில் மீட்பு பணியின் போது 135 பேரின் உயிரை காப்பாற்றினார்கள். இதில் 35 பேர் உட்பட இடியும் கட்டிடத்திலிருந்து ஏணிகளிலிருந்து வெளியே எடுத்து வந்தனர். கிட்டத்தட்ட இந்த கட்டிடத்தில் தீப்பிடிப்பு சம்பவ நேரங்களில் 195 நபர்கள் இருந்ததாக அறிய முடிகின்றது. ஆக மொத்தம் குவைத்தின் மங்கா தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் விவரம் இந்திய மாநிலம் வாரியாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் 23 பேர், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 7 பேர், உத்தரப்பிரதேசம் 4 பேர், ஆந்திர பிரதேசம் 3 பேர், பீகார் பிரதேசம் 2 பேர், ஒடிசா 2 பேர், ஜார்க்கண்ட் 1 ஆள், கர்நாடகா 1 ஆள், மகாராஷ்டிரா 1 ஆள், பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்காளம் 1 ஆள் மற்றும் பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 3 பேர். ஆக மொத்தம் 50 பேர் இந்த தீ விபத்தின் காரணமாக உயிர் இழந்திருக்கின்றனர். குவைத்தில் உயிரிழந்த இந்தியர்களுக்கான இதய அஞ்சலி கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. குவைத்தின் மங்கா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு இதயம் நெருங்கியது. இதில் 7 தமிழர்கள், மீதமுள்ளவர்கள் கேரளத்தைச் சேர்ந்தவர்கள், 4 நபர்கள் வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இந்த விஷயத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை, நிலைச்சங்கம், குவைத் நிர்வாகிகள் களத்துக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். அது மட்டுமன்றி இந்திய அரசுக்கும் தமிழ் அரசுக்கும் இறந்த குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் நிவாரண நிதிகள் வழங்க வேண்டும் என்ற மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது. உயிரிழந்த உறவுகள் 45 இந்தியர்களுக்கும் இதயஞ்சலி செலுத்த முடிவெடுத்ததன் அடிப்படையில் கண்ணீரஞ்சலி கூட்டம் இடம்பெற்றிருந்தது. குவைத் சிட்டி பாலிவுட் உணவகத்தில் இவை யாவும் இடம்பெற்றிருந்தது. கைதர் குழுமம் நிறுவனர் தலைமையில் இரங்கல் கூட்டம் தொடங்கியது. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் மண்டல ஆலோசகர் ஜேம்ஸ் பெரிடி அவர்கள் முன்னிலை வகித்தார். குவைத் தமிழக அமைப்பு பிரதிநிதிகள், தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு இரங்கல் கூட்டத்தில் பேசினார்கள். குறிப்பாக திமுக, அதிமுக, மதிமுக, விசிக மற்றும் பாமக, தேமுதிக, காங்கிரஸ், முஸ்லிம் லீக் மற்றும் தமுக, பாஜக மற்றும் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம், குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம், குவைத் தமிழ் மக்கள் மன்றம், தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் மற்றும் இனிக்கும் தமிழ் டிராஃபிக், நெல்லை சேகர், அறந்தை அறக்கட்டளை யூனுஸ், அறந்தை கணேஷ் மற்றும் யூடியூபர்கள் மற்றும் மீடியா மேஸ் மதன் மற்றும் உட்பட பல அமைப்புகள் பிரதிகள் கலந்து கொண்டு தங்கள் இதய அஞ்சலிகளை செலுத்தியிருந்தனர்.
நிகழ்ச்சியை நூர் முகமது நவ்சாத் அலி அவர்களும் மற்றும் வீரமணி மணிகண்டன் இதயத்துல்லா நெல்லை மரைக்காயர் பாமணி பாதுஷா வெங்கட்ராமன் ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர். செய்தி வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினர். குவைத்தில் பக்ரீத் தொழுகை அதிகாலையில் சிறப்பாக நடைபெற்றது. நாட்டின் இளவரசர் அரச குடும்பத்தினர் உட்பட்டவர்களும் தொழுகையில் கலந்து கொண்டனர். சரியாக அதிகாலை 5:03 அளவுக்கு பள்ளிவாசல்கள் மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பிரத்யேக இடங்களில் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. நாடு முழுவதும் பிரத்யேகமான இடங்களில் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. நாடு முழுவதும் பள்ளிவாசல்கள் உட்பட பல இடங்களில் சிறப்பு தொழுகையில் குடிமக்கள், வெளிநாட்டவர் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் பட்டத்து இளவரசர் ஜேக்சப் அவர்கள் நாட்டின் மிகப்பெரிய கிராண்ட் மசூதி ஈதல் அதா சிறப்பு தொழுகையில் மூத்த சீக்குகள், அதிகாரிகள் மற்றும் ஏராளமானவர்கள் இதில் கலந்து கொண்டனர். நாட்டில் வசிக்கின்ற மக்களுடன் கலந்து கொண்ட தொழுகை நிறைவு செய்திருப்பதுடன் தொழுகைக்காக வந்திருந்த மக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். தொழுகைக்கு பிறகு குடிமக்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள மறைந்த உறுப்பினர்களை அடக்கம் செய்த இடங்களுக்கு சென்ற நினைவஞ்சலிகளையும் செலுத்தும் காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. குவைத்தில் 4வது ரிங் சாலை வஃப்ரா பகுதியில் ஏற்பட்ட 2 வெவ்வேறு பயங்கரமான விபத்துக்களில் 3 நபர்கள் உயிரிழந்தனர். ஒருவர் கவலைக்கிடம். உயிரிழந்த 2 பேர் குவைத் நாட்டைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் என்றும் 3வது நபர் வெளிநாட்டு தொழிலாளி என்றும் கூடுதல் தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. குவைத் இளைஞர்கள் மரணம் வாகனங்கள் மின்கம்பத்தில் மோதியதில் ஏற்பட்டதாகவும், அதே வெளிநாட்டு தொழிலாளி சாலையை கடக்க முயன்றபோது வாகனம் மோதியதில் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. இவர் எந்த நாட்டவர் என்ற கூடுதல் தகவல்கள் உடனடியாக தெரியவில்லை. இதே நேரத்தில் குவைத்தினுடைய யலி பகுதியில் இருக்கும் தொழிலாளர் குடியிருப்பொன்றில் ஒரு தீ விபத்தொன்று ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தி விவரங்கள் எமக்கு கிடைக்கப்பெறவில்லை. குவைத்தைச் சேர்ந்த மனிதாபிமான செயற்பாட்டாளரான அல் முசல்லாம் உயிரிழந்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகின்றது. முஃபாரக் என்ற அனைவராலும் அழைக்கப்பட்ட இவர் குவைத் மற்றும் வெளிநாடுகளில் ஏழ்மையான மக்களுக்கு மற்றும் போர் உட்பட்ட காரணங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏராளமான மனிதாபிமான செயல்கள் மூலம் உதவிகளை செய்து வந்ததனால் மிகவும் அறியப்பட்ட பெண்மணியாக திகழ்ந்திருக்கிறார். குவைத்தில் குடியிருப்பு கழிவுகள் 2 நாட்களில் 400% உயர்ந்திருக்கிறது. நகராட்சி அதிகாரிகள் தகவல். தீ விபத்தில் 50 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக குவைத்தில் குப்பைகள் போடும் இடங்களில் தேவையற்ற அனைத்து பொருட்களையும் வீடுகள், குடியிருப்புகளிலிருந்து குவியலாக வெளியேற்றி வருகின்றனர். பல இடங்களில் மலை போல் தேவையற்ற பொருட்கள் மக்கள் நகராட்சி எடுத்து செல்ல குவித்து வைத்துள்ளனர். உறவுகள், உங்கள் அறைகள், குடியிருப்புகளில் இதுபோன்ற தேவையற்ற பொருட்களை வெளியேற்றிவிடுங்கள். நன்றி. எமது தாயகவாழ் உறவுகளே, உங்கள் கருத்துக்கள் இருந்தால் கொமெண்டில் பதிவிடுங்கள்.